ஹாய் கைஸ், இப்போ நம்ம என்ன பார்க்க போறோம்னா மட்டன் பிரியாணி. அதுக்கு சட்டி அடுப்பில் வச்சுட்டு ரீஃபண்ட் ஆயிலை ஊற்றிட்டு வெங்காயத்தை நல்லா ப்ரௌனிஸாக வதக்கணும். வெங்காயம் வதக்கினதுக்கப்புறம் தக்காளி போடணும். தக்காளி வதங்கினதுக்கப்புறம் இஞ்சி பூடு பேஸ்ட்டு ரெண்டையுமே ஒன்றா அரைச்சி வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் பட்டை கிராம்பு ஏலக்காய் இது அப்புறம் சின்ன வெங்காயம் இது எல்லாத்தையும் அரைச்சி அதில் போட்டிருக்கு. அதுக்கப்புறம் பச்சை மிளகா, மல்லி, புதினா, தயிர், எலுமிச்சப்பழம் இது எல்லாத்தையும் ஊற்றிட்டு ஒரு உலக்குக்கு 2 உலக்கு தண்ணின்னு கணக்கு பண்ணி அதுக்கப்புறம் மட்டன் நல்லா வேக வச்சுட்டு அந்த தண்ணியை சேர்த்து மிக்ஸ் பண்ணி ஆ, தண்ணி கொதிச்சு வரும்போது அரிசியை போட்டுட்டு உப்பை போட்டுட்டு குடிச்சு பார்த்துட்டு நம்மளுக்கு தேவையான உப்பு வேணா போட்டுக்கலாம் இந்த நேரத்தில். அதுக்கப்புறம் ஆம், தம் போட்டுட்டு கொஞ்சம் தண்ணி இதாக வரும்போது தம் போட்டுட்டு தம் 10 நிமிஷம் வச்சுட்டு அதுக்கப்புறம் தம்மை உடைக்கும் போது நெய்யை ஊற்றி லைட்டாக கிளறிட்டு இதுக்கு மேலே உங்களுக்கு வேணா புதினா மல்லி போட்டுக்கலாம். தேவையான ஆப்ஷன் இருந்தால் நீங்கள் முந்திரி பருப்பு கூட இந்த நேரத்தில் போட்டுட்டு கிளறணும். சூப்பராக இருக்கும்.